everyone, welcome to Uday Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 20 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரேரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். எல்லாரோட ஃபேவரட் புட்டுக்குடம் கேரளா புட்டுக்குடம் தாங்க இது. பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு. உள்ளேயும் பார்த்துக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க இதெல்லாம். இப்போலாம் இந்த மாதிரி புட்டுக்குடம்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. ரொம்ப ஆன்டிக் பீஸ் இதுதாங்க இந்த வாட்டி. ரொம்ப 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 ரேருங்க. எப்பயாவது தான் கிடைக்கும். இது வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதோட எவ்வளோ வருஷம் ஓல்டுங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறதால. என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு, அதாவது வெங்கல அடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, வெங்கலத்துலேயே அதான் வெங்கலத்தில் கிடைக்கிறதெல்லாம் இந்த வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் சின்ன பானையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் இப்போ வச்சுருந்தேன் பொங்கல் பானை, இந்த மாதிரி நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புட்டுக்கூடம் வைக்கிறதுக்குனா கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் உள்ள ஹோல் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளோடி நம்ம டீ பற்ற வைக்கிறதுக்கு ஃபயர் வச்சுட்டு அப்புறம் இங்கே உள்ளோடி அந்த கேஸ் லைட்டாக அந்த டீ வந்து நமக்கு இதுக்குள்ளே வச்சுங்க பாருங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு கூட காட்டுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வச்சு காட்டுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வச்சு காட்டியிருக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக செட் ஆகும். உள்ள நல்லா செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதனால தான் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இது குட்டி பானையாக இருக்கட்டும். நீங்கள் எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகிறீங்கன்னா இதை அப்படியே கொண்டு போய்க்கலாம். அதாவது கோயில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகும்போது நீங்கள் அடுப்பு வந்துட்டு அங்கே போய் நம்ம ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குட்டியாக அவங்க பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம். 4 இன்ச் இருக்குது. உள்ள சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. அன்னக்கரண்டின்னு சொல்லுவாங்க முன்னாடி காலத்தில். இப்போ வந்துட்டு நம்ம நாள் போக போக நம்ம ஒரு ஆப்போ சுடுறதுக்காக இருக்கட்டும், அப்புறம் சின்ன சின்ன பேன் கேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, அந்த காலத்துக்குள்ளது தான். நல்ல வெங்கலங்க, நல்லா கட்டி வெங்கலம், வார்ப்பு வெங்கலம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. கீழே ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. 12 இன்ச் இருக்குது. ருக்மணி தூக்குன்னு தான் சொல்லுவாங்களா அந்த காலத்தில். இங்கே பாருங்கள், அந்த காலத்து வெட்டெழுத்து இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வெட்டெழுத்துலாம் இருக்கும். இப்போலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி தரது கஷ்டங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்து லெட்டர் இதெல்லாம் சைடில் இந்த மாடல் வந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். இது வந்துட்டு ருக்மணி தூக்குன்னு தான் சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, நல்ல கண்டிஷனாக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. உள்ளேயும் பாருங்கள் இஎம்பூசி தான் இருக்குது. நல்ல கண்டிஷன். நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட மாதிரி இன்னொரு தூக்கு. இது வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. ஷேப்பே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பாக இருக்குது. எந்த ஷேப்பு சொல்கிறதுனே தெரில. பாட்டம் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக கொடுத்து, மேலே பாருங்கள் உருண்டையாக கொடுத்து, நல்ல ஒரு ஷேப்பில் இருக்குது. நிறைய பேர்ட்ட கை மாறி இருக்குதுங்க. நிறைய வெட்டு எழுத்து இருக்குது. சில இடத்துல இங்கே பாருங்கள் கை மாறி மாறி நிறைய பேர் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க திரும்ப திரும்ப. இருங்க உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க உள்ளேயுமே நீட்டாக தான் இருக்குது. இவ்வளோ வருஷம் இவ்வளோ கை மாதிரி இவ்வளோ நல்ல பீஸ் கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல பீஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நமக்கு எப்பயாவது தான் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. 7.5 இன்ச் இருக்குது. ஒரு மினி தூக்கு பார்த்த மாதிரி மினி தூக்குலேயே குமிழ் வச்ச மாடலு. குமிழ் வச்ச மாடலாம் எப்பயாவது தான் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. உள்ளேயும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் கீ ஊற்றி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான். இது பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு ஜக்குலேயே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா தான். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு. உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். அதாவது வெங்கலத்தில் பண்ணது தான். இங்கே பாருங்கள் அங்கங்கே அரபிக் லெட்டர்லாம் இருக்கும். 11 இன்ச் இருக்குது. எல்லாரோட ஃபேவரட் இயர் பவுல் தான். நிறைய பேர் இயர் பவுல் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ தாங்க கிடச்சிருக்குது. பாருங்கள் நல்ல கண்டிஷன் கிடச்சி. உள்ள இஎம்பூசி தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த காலத்து எழுத்தும் போட்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான். 2 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ண எண்ணெய் சீட்டி இந்த வாட்டி நிறைய கிடச்சிருக்குது. அதில் ஒன்று மட்டும் வந்துட்டு இன்னும் ஸ்டாண்ட் வச்சு கிடச்சிருக்குது. மற்ற 2 வந்துட்டு கீழே ஸ்டாண்ட் இல்லாமல் கிடச்சிருக்குது. 3மே ஆயில் சிட்டி தாங்க. ஆயில் சிட்டி வந்துட்டு நம்ம எப்பயாவது தான் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. இதில் நம்ம ஆயில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி வெங்கலங்க, நல்லா எல்லாமே வெயிட் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு பவுலு. இது வந்துட்டு ஃபுல்லாக என்கிரேவ் பண்ண பவுலுங்க. ஃபுல்லாக என்கிரேவ் டிசைன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் டிஎம் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி டிசைன் போட்ட பவுல்ஸ் இருக்கான்ட்டு. அதுதான் இது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஒரு டேமேஜும் இல்லைங்க. ஃபுல் நல்ல கண்டிஷன். இங்கே பாருங்கள், ஆழ்வார் திருநகரியில் பண்ண பெருமாள் விளக்கு தாங்க இது. ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா 100 இயர்ஸ் ஓல்டுங்க. நம்ம நீட்டாக வாஷ் பண்ணனால தான் இந்த நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்குது. ஆனால் இது வந்துட்டு 100 இயர்ஸ் ஓல்டு. நீங்கள் யோசிக்கவே வேணாம், நான் 100% சொல்கிறேன். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு 1 டைப் லாக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி லாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 லாக் தான் இது. இந்த மாதிரி இப்படி டக்குன்னு 1 லாக் பண்ணிக்கிறது. ரொம்ப வருஷம், அதாவது 100 இயர்ஸ் ஓல்டுனால தான் இந்த லாக் வந்துட்டு இந்த மாதிரி தேஞ்சு நிறைய லூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த இதில் வந்துட்டு இது டேமேஜ் நினச்சிக்காதீங்க. ரொம்ப வருஷம் ஓல்டுனால தான் இந்த மாதிரி கண்டிஷனில் கிடச்சிருக்குது. இருங்க நான் உங்களுக்கு லாக் பண்ணி
இங்கே பாருங்கள். மற்றபடி நல்ல விளக்கு என்னால் தூக்கி காட்ட முடியாது, ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நல்ல கண்டிஷன் இருக்குது. ஒரு டேமேஜ், ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை. இந்த இது மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப வருஷம்னால தேஞ்சு போயிருக்கே தவிர அது டேமேஜ்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பெருமாள் விளக்கு தான். என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸு. இதை பார்த்தோன்னா வெயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நம்ம தூக்குவாளி இதில் தொங்க விட்டாச்சு. இது ஒரு சைஸ் தூக்குவாளி தாங்க. மில்கானாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு வாளின்னு சொல்லுவாங்க, ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கிறதாண்டி. இங்கே பாருங்க, உள்ளேயுமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. லாக்குமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. பாருங்கள், சிக்கன் மூடிக்கணும், நல்ல டைப்பு. இங்கே பாருங்கள், வித்தியாசமான ஷேப்பாக தான் இருக்குது. தூண்டாமணி விளக்குலேயே வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இதே மாதிரி ஒரு விளக்கு போட்டிருப்போம் பெரிய சைஸ்லேயே. அதுலேயே ஸ்மால் சைஸ் நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, ரொம்ப அந்த காலத்துக்குள்ளதுங்க. இதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி வருமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட அந்த டவுட் கேட்குறீங்க. ஆனால் இதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மூடி கேப் வராது. இந்த வந்து கேப் இல்லாத மாடல் தான். கேப் வச்ச மாடல் வந்துட்டு போக போக அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சதுல தான் வந்துச்சு. இந்த இதில் வந்துட்டு கேப் இல்லாத டிசைன் தான். பாருங்கள் எவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு. குட்டி லேம்ப் நீங்கள் ஸ்மாலாக உங்கள் வீட்டுக்கு பூஜை ரூமில் இல்லைன்னா வெளியே கூட நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். செயினோட கிடைச்சிருக்கு. வெங்கல கிளாஸுங்க. போன வாட்டி 2 கிளாஸ் இருந்துச்சு, அதை மாதிரி இதில் வந்துட்டு ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் கிளாஸுங்க. இந்த மாதிரிலாம் வெங்கல கிளாஸ் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதிலே பாருங்கள் ஐஸ் கிளாஸு. இந்த மாதிரி ஐஸ் கிளாஸ் நமக்கு வந்துட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, அதனால தான் இந்த மாதிரி ஐஸ் கிளாஸ் கிடச்சதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க. அது பாருங்கள், ஒரு பவுலு. அந்த காலத்து பவுலுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடினால தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து டேமேஜ்னு வச்சுக்காதீங்க. ஒரு 100 இயர்ஸ் ஓல்டுனால தான் இந்த மாதிரி இருக்குது. வெங்கல கும்பா மாதிரி தான். ஒரு சின்ன பவுல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இங்கே பாருங்கள், அதுக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுங்க பாருங்கள், 100 இயர்ஸ் ஓல்டுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உள்ள லெட்டர்ஸ் எதுவுமே இல்லை. இதுவும் பாருங்கள், ஒரு சின்ன பவுல் மாதிரி தான். நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. நீங்கள் தூக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வெயிட்டு. 3 இன்ச்சு வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இதோட வித்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. இது வந்து நம்ம பருப்பு, அரிசி அந்த மாதிரி ரைஸ் மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று உள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில். பார்த்துக்கோங்க, ரெண்டுமே ஜோடியாக கிடச்சிருக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் லார்ஜ் சைஸு, இது வந்துட்டு சின்ன ஸ்மால் சைஸில் கிடச்சிருக்கு. பாருங்கள், கீ ஊற்றி வைக்கக்கூடிய கீ ஜாடி பார்த்துக்கோங்க. குட்டி மினி கீ ஜாடி. சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.3 இன்ச் இருக்குது. ஒரு மினி பவுலு, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெங்கல பவுல் தான். எப்படி சொல்ல, ஒரு டேமேஜும் இல்லை, நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், ஒரு பஞ்ச பாத்திரம், வெங்கலத்துலேயே ஒரு பஞ்ச பாத்திரம். அதாவது இது வெங்கலம் என்ன பார்த்தீங்கன்னா முறி வெங்கலம் மாதிரி லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய வெங்கலம். இது பார்த்தீங்கன்னா அதோட செட்டு ஒரு ஸ்பூன். பாருங்கள், ரைஸ் மெஷர்மெண்ட்டு. இது வந்து 50 கிராம்ஸ் வந்துட்டு பிடிக்கும். இங்கே பாருங்கள், உள்ளேயும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு நீட்டான கண்டிஷனில் அந்த காலத்து உள்ளது. ரெண்டுமே பிரான்ஸ் தான் மெட்டீரியல். அந்த காலத்து வெட்டெழுத்து கூட இருக்குது. ஒரு குட்டி லேம்புங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு லேம்ப் இதுக்கு முன்னாடி கிடச்சிச்சு, அதே மாதிரி இன்னொரு கிடச்சிருக்குது. பேனியன் ட்ரீயோட லீஃப் மாதிரி இருக்கும் பாருங்கள், லீஃப் லேம்ப்பு. அதாவது வெங்கலம் தான் இது. ரொம்ப அந்த காலத்துக்குள்ளது இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். இதில் சூடம் வச்சுக்கிட்டு நம்ம இப்படி தீபாவளி காட்டுற ஆரத்தி தான் இது. 7.5 இன்ச் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆன்டிக் பீஸ் இது தாங்க இந்த வாட்டி நமக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து செந்தூர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேலே வந்துட்டு ரிவர்ஸ், அதாவது ரிவர்ஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த காலத்துக்குள்ளதுங்க. ரிவர்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு ஒன்றா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லாக்கை ஓப்பன் பண்ணால் தான் இது ஓப்பனே ஆகும். பாருங்கள், ரொம்ப அந்த காலத்துல ஆன்டிக் பீஸுங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை ரொம்பலாம் க்ளீன் பண்ணி நம்ம அழகாக யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஆன்டிக் பீஸாக காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கூட நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. இப்போ நம்ம லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டோம்னா எதுவுமே ஓப்பன் ஆகாது. சாரி, ரிவர்ஸ் லாக் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ எதுவுமே ஓப்பன் ஆகாது. இங்கே பாருங்கள், அடியிலையும் பார்த்துக்கோங்க. சந்தன கும்பாங்க, அதாவது சின்ன சாண்டில் பவுல் தான் இது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. இப்போ ரொம்ப வாஷ் பண்ணல, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுனால உங்களுக்கு ஆன்டிக் பீஸாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், உள்ளேயும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் இன்னும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி கொடுப்போம். 3 இன்ச் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 3.2 இன்ச் இருக்குது. எலிஃபண்ட் லேம்ப்பு, 2 எலிஃபண்ட், குச்சிக்கால் யானை விளக்குன்னு சொல்லுவாங்க. கால் பார்த்தீங்கன்னா நீட்டமாக இருக்கும், அதனால தான் இது குச்சிக்கால் யானை லேம்புன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, உள்ளேயுமே பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது லேம்போடதும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. பூஜை ஸ்டாண்டு,
அதாவது விளக்கு ஸ்டாண்டாகவும் நம்ம வச்சுக்கலாம், பூஜை திங்ஸில் ஏதாச்சும் வச்சுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்துட்டு லார்ஜ் சைஸில் பார்த்துருப்போம். இது வந்துட்டு நல்லா ஸ்மால் சைஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெலுங்குல எழுதி இருக்குது, நமக்கு அது என்னென்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், பார்த்துக்கோங்க, நல்ல கண்டிஷனாக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல், அதாவது வெங்கலம் தான் இது. பூ கூட அந்த காலத்து பூ கூட தான் இது. நம்ம வந்துட்டு ஃப்ளவர் வச்சு நம்ம கோயிலுக்காக கூட எதுக்காச்சும் கொண்டு போகிறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், கீழே 4 ஸ்டாண்டு குமிழ் மாதிரி வச்சுருக்குது, 4 ஸ்டாண்டு ஃபுல்லாக ஓப்பன் ஒர்க்குங்க, சைடு ஃபுல்லாக. அதுவாங்க, இது 2 சைடு இந்த இது இருக்கும். இந்த இது கொஞ்சம் இந்த மாதிரி அந்த காலத்தில் தான் இந்த மாதிரிலாம் லைட்டாக ஆடும். நானே சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு இந்த வாட்டி பிளேட்டும் கிடச்சிருக்கு, பிளேட் ஸ்டாண்டும் கிடச்சிருக்கு. பிளேட் ஃபஸ்ட் நான் காட்டுறேன். என்ன பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராஸ் தான். இங்கே பார்த்துக்கோங்க, உள்ளே வந்துட்டு இதில் சீல் வச்சுருக்கும், கோபி ஃபேக்ட்ரி சம்திங். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் கிளி வச்ச ஓல்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பூஜை தட்டுங்க. லைட்டாக இந்த இடத்துல விட்டுருக்க மட்டும் செஞ்சுருக்கும், ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது நமக்கு கிடைச்சதே ரொம்ப ரேருங்க. கிளி வச்ச படம் வச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா இதெல்லாம் ரேர், எப்பயாச்சும் தான் கிடைக்கும், ரொம்ப வருஷத்துக்கு விளையாடுது. கீழே இன்னொரு ஒரு தாம்பளை மாதிரி ஒரு மினி சைஸ் தாம்பளை, நம்ம கோயிலுக்கு நம்ம பூஜைக்கு ஏதாச்சும் கொண்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூணுமே என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் தான், நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஸ்டாண்டு பிளேட்ஸ் வைக்கக்கூடியது தான், நம்ம வீட்டில் பிளேட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளேட் வைக்கணும்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது, ஒரு டேமேஜும் கிடையாது. சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாக் இருக்குது. சும்மா இப்படி வச்சுட்டு பிளேட்டை கொண்டு போய் நம்ம மேலே வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, நல்லா நின்றுக்கூடும், நம்மளாம் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது க்ளோஸ் ஆகாது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. தூபக்கால், இது வந்து தூபக்கால் பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இதில் எண்ணெய் ஊற்றி இதில் விளக்கு போட்டு திரி வைக்கிறதுக்கு கூட முதல்ல இது பார்த்துக்காங்க, ஏன்னா திரி உள்ளே போயிடும். நம்ம இப்படி காட்டும் போது திரி உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி மேலே இந்த இது லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க திரிக்காண்டி. பார்த்துக்கோங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வந்துட்டு டார்ச் ஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துக்கு உள்ளதுங்க, இந்த மாதிரி ஹேண்ட் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஹேண்ட் வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் வச்சுக்கிறதுக்காண்டி தான். இது மேலே இருக்கிறது வந்து ஃபயர் எழுதுற மாதிரி, இது கீழே பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம எதாச்சும் அட்டாச் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அதனால நல்ல வெயிட்டான வெங்கலங்க. ஒரு பிராஸ் பாக்ஸு, அந்த காலத்து பாக்ஸுங்க, ஒரு மினி பாக்ஸ் தான். இங்கே பாருங்கள், உள்ளேயுமே இந்த கண்டிஷனில் தான் கிடச்சிருக்கு நமக்கு. லைட்டாக கார்னர்லாம் மட்டும் கேப் இருக்கும், அதாவது லைட்டாக ஓட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அந்த காலத்துக்குள்ளதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப ரேர். இதுலேயும் பாருங்கள் லைட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு இதை வந்து சும்மா கலெக்ஷன் பீஸ் தான். நம்ம ஏதாச்சும் ஒரு பழைய காலத்துக்குள்ள திங்ஸ் வாங்கிட்டோம்னா இதுக்குள்ள சும்மா போட்டு வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா இந்த சைட் சின்ன டேமேஜ் இருக்குது. நான் எப்போதுமே டேமேஜ் இருக்குன்னா சொல்லிவிடுவேன். நீங்கள் ஏதாச்சும் பென்னு அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கவரா செட்டு நிறைய பேருக்கு இது தெரியும், கும்பகோணம் காஃபிலெலாம் இருக்கும், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த இதான் இது பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். ஒன்று தான் கிடச்சிருக்கு ஒரு பேர் செட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாரோட ஃபேவரட் மினியேச்சர்ஸ். இந்த வாட்டி மினியேச்சர்ஸ் மறுபடியும் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், குட்டி சுண்ணாம்பு கூடு, சாரி தலைக்கு வச்சுருக்கேன், குட்டி சுண்ணாம்பு கூடு. இங்கே பாருங்கள், ஒரு மினி சல்லடை மில்க் ஃபில்டர் மாதிரி, அப்புறம் மினி இலையில இருக்கக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய கிடச்சிருக்கு இந்த வாட்டி. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாக்ஸ். எல்லாமே என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான். இந்த வாட்டி எல்லாமே வெங்கலத்தான் கிடச்சிருக்குது. பாருங்கள், ஒரு குட்டி சேர், அப்புறம் மினி சங்கட வெட்டா பாருங்கள், ஒரு மினி இது மாதிரி பவுல் மாதிரி, அப்புறம் ஒரு லேம்ப்பு, அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு மரக்கா, குட்டி மரக்கா. அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த காலத்துக்குள்ளதுங்க இதெல்லாம் ரொம்ப ஆன்டிக் பீஸ். இந்த வாட்டி ஆன்டிக் மினியேச்சர்ஸ் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குதுல, நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்குது. எல்லாமே ஒரு 15 பீசஸ் இருக்குது. மொத்தமாக தான் சேல் பண்ணுவேன், ஒவ்வொரு பீஸ் கிடையாது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. எவ்வளோ நமக்கு ஒரு ஸ்மால் சைஸில் இட்லி ஸ்டீமர் கிடச்சிருக்கு. நிறைய பேர் இட்லி ஸ்டீமர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளேயுமே இஎம் பூஸ்டாக இருக்குது, அதாவது டின் கோட்டட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனாக நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 inch இருக்குது. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.